Hi guys, Assalamu alaikum. Welcome to SLE Divorce channel. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ரெசிபி தாளிச்ச சோறு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகின பிறகு இது கூட ஒரு ஏலக்காய், ஃபியூ பீசஸ் கருவேப்பட்டை அண்ட் ஒரு ½ டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சு வர போக்கில் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளணும். கூடவே ரம்பர், கருவேப்பிலை அண்ட் பச்சை கொச்சிக்காய் சேர்த்துட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணிக்கொள்ளணும். நான் இப்போ செய்கிறது 2 பேருக்கு சர்வ் பண்ணக்கூடிய அளவு. வெங்காயம் குவிக்காக குக் ஆகிறதுக்காக வேண்டி உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாகி வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளணும். கூடவே ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி துண்டு கொச்சிக்காய் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இந்த ஸ்டேஜில் மாசி ஆட் பண்ணணுமெண்டா அதையும் சேர்த்துக்கொள்ளையிலும். இப்போ 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கொள்கிறேன். இது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி குக்காகி நல்லா கூலாக வைக்கிற ரைஸ். ஸோ இந்த மாதிரி சேர்த்தோம்னு சொன்னால் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஃபர்ஸ்ட் லோ மீடியம் ஃப்ளேமில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகின பிறகு ஃப்ளேமை நல்லா கூட்டி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிளான தாளிச்ச சோறு ரெடி ஆகிடும். இது கூட வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் அண்ட் வெரி சிம்பிள் ரெசிபி. ஏண்ட மோஸ்ட் கம்ஃபர்ட் ஃபுட்டுன்றே சொல்லலும். இந்த ரெசிபியை கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதை எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.